2020 வருடம் பொதுவாவே எங்க எல்லாருக்குமே எப்படி இருக்க போகுது சார்? பஞ்சநாதன் ஐயா, நீங்க சொல்லுங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறா சார். 2020 ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துணை பேருக்குமே இருக்க போகுதுமா. நாப்கிற போட்டு மேல தூக்குமா. இந்த ஆண்டுல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டு. தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்ததால் வீடுகளுக்குள் முடங்கினர் மக்கள். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். மகாகவி சொன்ன அந்த கனவு, அப்துல் கலாம் கண்ட கனவு, 2020 உலக அரங்கிலே இந்தியா வல்லரசாகும் என்ற கனவு. கொரோனா பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஊரடங்கு. உத்தரவை மீறி வெளியே வந்தவர்கள் மீது காவல்துறை தடியடி. அந்த கனவை மெய்ப்படுத்தக்கூடிய அத்துணை நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. அவர்கள் தொடங்கிவிட்ட ஒரு விஷயத்தை தொடரப் போகிறார்கள். இப்பவே கண்ண கட்டுது. 2021 ஆண்டிலே நாம் மிகப்பெரிய வெற்றிகளை பெறப்போகிறோம் என்றால் அதற்கு 2020 ஆண்டு மிகப்பெரிய அடிப்படையாக அமையப் போகிறது. ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டா செத்தான் ஜோசியக்காரன். எல்லா விஷயத்திலும் பார்த்தாலும் இந்த ஆண்டு நமக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்க போகிறது. அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். முரளி ஐயா, நீங்க சொல்லுங்க. இந்த 2020 எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்களை நாங்க எதிர்பார்க்கலாம்? பொது பலன் நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன். இந்த 2020 மிக மிக அற்புதமான ஆண்டாக இருப்பதுல எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது. முக்கியமா என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது என்னன்னா, சமுதாய துரோகி, ஒவ்வொரு ராசிப்படியும் முக்கியமான 4 கிரகங்களை சஞ்சாரத்தை வச்சுதான் நம்ம சொல்லணும். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஏன்னா வருட கோட்கள் மிக மிக முக்கியம். என்னுடைய அனுபவத்துல நான் கண்டது என்னன்னா, அடே லட்சிய புத்திரா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றா. இந்த 2020 குரு ஆட்சி பெற்று தன் சொந்த இல்லத்தில் இருந்து துவங்க இருக்கிறார். அவர் சந்தோஷமா இருப்பார். யாருக்குமே தன் இல்லத்தில் உட்காரும் போது அவருக்கு ரொம்ப பூரிப்பான ஒரு விஷயம்தான். யாரு வீட்டு பக்கம் போனா உனக்கு என்னடா? குருவும் சொந்த இல்லத்தில் உட்கார்ந்து, சனியும் சொந்த இல்லத்தில் உட்கார்ந்து, ராகுவுடன், அதாவது ராகுவோடைய பார்வை குரு மேல இருந்தாலும் குரு கண்ட்ரோல்ல ராகுவை பாக்குறாரு. என்னப்பா இவன் வெறிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், outside how many people waiting, even ஆஃப் பண்ணுப்பா. கூட குருவோட கேதுவும் இருக்கிறதுனால ஞானம் அதிகமாகும். அதாவது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? இந்த இயற்கை சீற்றம், பேரழிவு, இதுக்கெல்லாம் இனிமேல் எந்த விதத்திலும் கெடுதல்கள்லாம் நடக்காது. ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம். கொரோனா வைரஸ் தொற்று நோய் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவிலும் இந்த நோய் பரவி இருக்கின்றது. இந்த 2020 என்னுடைய அனுபவத்தில் சொல்ல போனா மிக மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். புரிஞ்சதா? பஞ்சம் என்பது இருக்காது. கேட்டுக்க. விளைநிலங்கள் நல்லபடியா, பயிர் நிலங்கள் எல்லாமே நல்லபடியா விளைச்சல்லாம் இருக்கும். மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான மல்லிகைப்பூ செடியிலேயே கருகி கிடக்கிறது. நாளொன்றுக்கு சுமார் 10 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை மல்லிகை வர்த்தகம் செய்து வந்த மதுரை அதற்கான சுவடின்றி காணப்படுகிறது. விளைநிலங்கள் நல்லபடியா, பயிர் நிலங்கள் எல்லாமே நல்லபடியா விளைச்சல்லாம் இருக்கும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த செண்டு மல்லி செடியிலேயே அழுகிவிட்டது. விளைநிலங்கள் நல்லபடியா, பயிர் நிலங்கள் எல்லாமே நல்லபடியா விளைச்சல்லாம் இருக்கும். டிராக்டர் உதவியுடன் அவற்றை அழித்த விவசாயிகள் விளைந்த மண்ணுக்கே உரமாக்கினர். விளைநிலங்கள் நல்லபடியா, பயிர் நிலங்கள் எல்லாமே நல்லபடியா விளைச்சல்லாம் இருக்கும். பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து
பூவும் நாரி. பாலகுமரன் ஐயா, நீங்க சொல்லுங்க, இந்த 2020 பொதுவான பலன் எப்படி இருக்கும்? மக்கள்லாம் எதை எதிர்பார்க்கலாம்? இந்த 2020 அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிரமாண்டம். 2020 என்பது 4ஆம் நம்பரை குறிக்கக்கூடியது. ராகுவினுடைய அம்சமான இந்த ஆண்டு எது எடுத்தாலும் பிரமாண்டம் பிரமாண்டம் பிரமாண்டம். கண்டிப்பாக நற்செயல்கள் பிரமாண்டமாக நடைபெறும். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இந்த 2020 பிறக்கும் பொழுது அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. அதாவது கன்னி லக்னத்துல இந்த ஆண்டு பிறக்குது. ஆண்டாண்டு எப்பவுமே கன்னி லக்னத்துல தான் பிறக்கும். சத்தியமா சொல்றேன், அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது, பார்த்து. அது பிக்சட். இருந்தாலும் கோள்கள் நிலை மாறி மாறி அமைஞ்சிருக்கும். அந்த வகையில இந்த ஆண்டு 3ஆம் இடத்துல செவ்வாய் பலத்துடன், 4ல புதன், 5ல சுக்கிரன், 6ல சந்திரன், 10ல ராகு. பொதுவாகவே இந்த ஆண்டு பிறந்த 1/1/2020 படி அனைத்து வகையிலும் நற்பலன்களை நடக்கும். இந்த ஆண்டு 2 குரு பெயர்ச்சி. முதல்ல அதிசாரமா ஒரு தடவை குரு பெயர்ச்சி 3 மாசம் போயிட்டு வர்றாரு. 2 கிரகணங்கள சூரிய கிரகணம் 1 நம்ம இந்தியாவில் தெரியுது. ஆக தமிழகத்திலேயும் அது தெரியுது. ஆகையினால இந்த ஆண்டு எதுவுமே நற்செயல்கள் அனைத்தும் பிரமாண்டமாக நடைபெறும். இந்த பிரமாண்டத்தை, இந்த 2020 நாம் அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி. ஊரடங்கு உத்தரவால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரோஜா வர்த்தகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் தாய்மடியான தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு சுற்றுவட்டாரத்தில் 18,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழைகளை விற்க முடியாததால் வாழ வழியின்றி தவித்து வருகிறார்கள் விவசாயிகள். நீ எல்லாம் ஒரு ஜோசிய, உனக்கெல்லாம் ஒரு பட்டா. மெய்ய படம், பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. நண்பர்களே, இந்த காணொலியில் அதாவது நிறைய பிரபல ஜோதிடர்கள் கூறிய 2020ஆம் வருடத்தை பற்றி இவர்கள் கூறிய ஆருடத்தில் ஏதாவது ஒன்று அல்லது ஒரு இடத்தில் கொடிய நோய் ஒன்று தாக்கம் ஏற்பட்டு இந்தியா முழுவதும் ஊரடங்கும் சூழ்நிலை உருவாகும் என்று இவர்களில், இந்த ஜோதிடர்களில் யாரேனும் ஒருவருக்காவது தெரிந்திருக்கிறதா? நடக்க போவதை முன்பே கணித்து குறித்து ஆருடம் சொல்லும் இவர்களால் ஏன் வரவிருந்த கொடிய நோய் பற்றியும் இந்தியா நாடு முழுவதும் ஊரடங்கும் என்கின்ற நிலைமை பற்றியும் இவர்களுக்கு தெரியாமல் போனது? நண்பர்களே, இவர்களை போன்ற ஜோதிடர்களை நம்பி இவர்கள் பின்னால் சென்று உங்கள் நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் வீணாக்கி கொண்டிருக்காதீர்கள். இது போன்ற போலி ஜோதிடர்கள்